ஹாய் டியர். இன்றைக்கி கமெண்ட்கெல்லாம் ரிப்ளை பார்த்துடலாம். ரொம்ப நாளாக ரிப்ளை பண்ணாமல் இருந்ததுக்கு ப்ளீஸ் மன்னிச்சு. நான் வேணுக்குனே பண்ணல டியர். பட் என்ன பண்ணுறது, ரிப்ளை பண்ண முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்தால் பிடிச்சி அந்த மே 4 அந்த டைம்லேருந்தே இன்றைக்கி வரைக்கும் நான் வந்துட்டு இப்படி பிட்டு பிடிச்ச மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. உங்கள் கமெண்ட் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ நான் ரிப்ளை பண்ணலைனாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், லவ் யூ. சரி, ஓகே, கமெண்ட் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கமெண்ட் அஞ்சு டியர். ஹாய் அஞ்சு டியர், எப்படி இருக்கீங்க? லீவில் எப்படி போகுது? ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்க? எந்த ஊருக்கு போயிருக்கிறீங்க? நல்லா பத்திரமா இருங்க. தண்ணி குளக்குது விளையாடுறேன்னு போயிட்டு தண்ணி குளக்குது முழுகிடக்கூடாது. பார்த்து பத்திரமா சேஃபாக இருக்கணும், சரியா? ஏன்னா வெயில் காட்டிலலாம் தண்ணியில் விளையாடுறதுக்கு போவீங்க, சேஃப்டியாக இருங்க, ஓகே? என்னது, வீட்டில் மாட்டிக்க போகிறீங்களா? ஐயோ ஆமாம், எப்படி வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் கேட்பீங்களா? ஒன் ஷாட்லாம் ரெக்கார்டு ஐயோ ஸ்டோரியெல்லாம் கேட்பீங்களா? நான் யாராவது இருந்தாங்கன்னா அது பக்கமே போக மாட்டேன். அதிகமாக எனக்கு டைம் இருக்காதான். பட் யாராவது இருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ டிப்ரெஷனாக இருந்தாலும் ஒன் ஷாட் பக்கத்தில் போக மாட்டேன். நானே சொன்னதாக இருந்தாலும் திருப்பி கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வெக்கம் வந்துடும். அதை அப்படியே நான் ரியாக்ட் பண்ணிடுவேன், அப்புறம் செருப்படி வாங்குவேன். அதனால் சரி, ஓகே, பார்த்து பத்திரமா இருக்கணும் என்ன. அடுத்து ஹாய் ரேச்சல் குட்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பிடிச்சிருக்கா ஸ்டோரி? ஜெக்கேக்கு யாரும் இல்லைன்னு குட்டி பாப்பாவுக்கு ஃபீல் ஆகிடுச்சா? விடுங்க, ஜஸ்ட் ஸ்டோரி தான், அவருக்கு எல்லோரும் இருக்காங்க, ஓகே? அப்புறம் எந்த இன்ஃபார்மும் பண்ணாமல் ஸ்டோரியும் போடாமல் இருந்ததுக்கு ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்கோங்க. ஐ ஹோப் எவ்ரி திங் இஸ் கோயிங் வெல் ஃபார் யூ. நோ, நத்திங் இஸ் கோயிங் வெல் ஃபார் மீ. எனக்கு இந்த எலெக்ஷன் வந்துட்டு முடிஞ்சுமே ஐயோ எனக்கு என்ன சொல்கிறது, அந்த டிப்ரெஷன்லேயே சுற்றிட்டு இருக்கேன்டா. ஜெக்கேவோட டர்ன் இல்லை தான். பட்டு எப்படின்னா வீக்கில் ஒரு 2 வீடியோ இல்லை 3 வீடியோ மட்டும் போடலாம் ஒன் ஷாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சா. சரி, ஓகே, அவங்க அதாவது ஜூனியூப்பாக்கும் போட்டேனா, ஸோ அதனால் ஜேகேக்கு போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஹோபியூப்பாக்கும் யூங்கியூப்பாக்கும் போடும்போது டேவுப்பாவுக்கு இந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. பட் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. கண்டிப்பாக நான் போடுவேன், நான் அப்படியே அவங்க விட மாட்டேன், ஓகே? பி ஹாப்பி, லவ் யூ. அடுத்து ரோசி டியர். ஹாய் ரோசி டியர், எப்படி இருக்கீங்க? எனக்கு உங்கள் பேரை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, நான் ரோசின்னு கூப்பிட்டுக்கிட்டா? சரி, ஓகே. ஹாய், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸ்டோரி நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு. அப்புறம் ஏன் வியூ போகலைன்னு தான் தெரியல, எனக்கும் அதான் தெரியல. பட் தட்ஸ் ஓகே. வியூஸை பார்த்தனா எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷன் தான் ஆகுது. ஸோ அதனால் நான் முடிவு பண்ணிக்கிறேன், வியூஸ் எல்லாம் இனிமேல் பார்க்க வேணாம், ஜஸ்ட்டு நம்ம ஸ்டோரியில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா பார்க்குற 100 பேராக இருந்தாலும் சரி 200 பேராக இருந்தாலும் சரி, அவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதனால தான் பார்த்துக்கலாம், ஸ்டோரியில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு ஹானஸ்ட்டாக நம்ம ஸ்டோரி சொல்லணும், வியூஸ்க்காக வந்துட்டு ஸ்டோரி குழப்ப வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். என்ன பண்ண போகிறனோ தெரியல. பட் கண்டிப்பாக ஸ்டோரி நல்லபடியாக கொடுக்க தான் நான் இனிமேல் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எல்லாத்தையும் எப்படி தக்க வச்சுக்கணும், அப்படியே வந்துட்டு அவங்கள இருக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஹூக் பாயிண்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ChatGPT எல்லாம் சொல்லுது. அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன்னா ஸ்டோரி அப்படியே அடி வாங்கிடும். அதனால் இனிமேல் நான் இது வரைக்கும் அப்படி பண்ணதில்லை. ஸோ இனிமேல் அப்படி பண்ண போகிறது கிடையாது. ஆனால் என்னென்னா ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு அது சொன்னது மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அதனாலே எனக்கு பாதி டிப்ரெஷன், இந்த எலெக்ஷன்னால பாதி டிப்ரெஷன்னு. ஒன் ஷாட் போடவே முடியல. ரெக்கார்டிங் எடுத்தாவே அது மாதிரி தலைவலி வருது. அதனால தான் ஒன் ஷாட் போட முடியல. எனக்கு அந்த டிப்ரெஷன்லாம் என்றைக்கு போகுதோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன் ஷாட் கரெக்டாக வந்துடும்னு நினைக்கிறேன். மன்னிச்சிக்கோங்க, ரொம்ப காக்க வைக்கிறேன் அப்படின்னா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோங்க. அடுத்து யுவாடியர். ஹாய் யுவாடியர், எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் லாங்காக போட்டால் நல்லாயிருக்கும். லாங்காவா? சரி, ஓகே. ஆனால் நான் இப்போல்லாம் ஒரு 1 ஹவருக்கு மேலே தானே போடுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனம், ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் போடுவேன். பட் இப்போல்லாம் கொஞ்சம் 1 ஹவர் 1.5 ஹவர் அந்த மாதிரி தான் போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நீங்கள் பாருங்கள். மற்ற ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ஓகேவா? எது ஏதாவது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து ஸ்ரீ டியர். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் வாய்ஸ் ஏதாவது கரெக்டாக தான் மன்னிச்சிக்கோங்க டியர். ஏன்னா 2 எஃப்எஃப் ஒட்டுக்கா ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தங்காட்டிக்கும் வாய்ஸ் போயிடுச்சு, ப்ளீஸ் மன்னிச்சிக்கோங்க. கிஸ்ஸின் ஆக்சிடென்ட்லாம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அச்சோ. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒன் ஷாட் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போட்டுடுறேன், ஓகேவா? நீங்கள் கேட்டு நான் மாட்டேன்னு சொல்லுவேன் டியர், கண்டிப்பாக பண்ணிடுறேன். ஹாய் டியர், எப்படி இருக்கீங்க? உங்கள் பேர் என்ன? அக்கா ஸ்டோரி செம, தேங்க்யூ. அடுத்து ஜானு டியர். ஹாய், எப்படி இருக்கீங்கோ? செம காமெடியா, நல்லா இருக்கா? நானும் திரும்ப காமெடி ஏதாவது போடலான்னு தான் ஜானு டியர் ட்ரை பண்ணுறேன். ஆனால் என் மண்டையில் மூளையில் மசாலா வேறு குறைஞ்சி போச்சு, எதுவும் தோண மாட்டேன்து. பட் மறுபடியும் அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறேன். ஹாய் சீனியரே, எப்படி இருக்கீங்கோ? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ. ஒயனை ஜின்னியூப்பா சேவ் பண்ணாரா? என்ன ஸ்டோரி இது? ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு ஒயனுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? ஏன் சேவ் பண்ணார்? ஐயோ தெரியலையே.
மறந்து போயிடுச்சு. செம எண்டிங். எண்டிங் என்ன? மறந்து போயிட்டேன். பர்வர்ட் கிட்னாப்பர் எண்டிங் நல்லா இருக்கா கியாரா டியர்? தேங்க்யூ. ஆனால் அந்த ஸ்டோரி தான் எனக்கு மறந்து போச்சு. ஓகே, எப்படி இருக்கீங்க? ஹாய் ரதி டியர், எப்படி இருக்கீங்க? இந்த ஸ்டோரியை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் தோணுது. என்னென்னா, நான் இப்படி கெட்டு போனதுக்கு காரணம் சாரா மட்டும்தான். அவன் என்ன பண்ணா? எனக்கு நான் தான் கதையை மறந்துட்டேன் டியர், என்னை மன்னிச்சிக்கோங்க. கண்டிப்பாக அவள் எதாவது பண்ணியிருப்பா. அவள் எதுவும் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க. அந்த சாரா பிள்ளையை அடுத்த ஸ்டோரியில் பார்த்துக்கலாம், வச்சு செஞ்சிடலாம், விடுங்க. உங்களை நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில் கெட்டு போகாமல் பத்திரமா பார்த்துக்கலாம். ஹாய் ஜே டியர், உங்கள் பேர் என்ன? And thank you dear, thank you for subscribing me, thank you for loving my story, love you, it's like therapy for me. நிஜமாவா? உங்களோட கமெண்ட் தான் எனக்கு தெரப்பி மாதிரி இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ், லவ் யூ. ஓகே, நான் குவைட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் நான் கீப் அப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யர் க்யூட் கமெண்ட். பி ஹாப்பி, ஜாலியாக இருங்க. வெயில ஜாஸ்தி யாரும் சுற்றாதீங்க டியர். ராகவி டியர், ஹாய். ஹாப்பி டே, ஹாப்பி மார்னிங், ஹாப்பி டே, ஹாப்பி ஆஃப்டர்நூன். இதை என்னால் போஸ்ட் பண்ணுவேன்னு தெரில, அதான் இத்தனையும் சொல்லிட்டுருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்கா, ரொம்ப தேங்க்ஸ். இது கம்பெனி காட்டுறதுக்கு பதிலாக அவங்க கிஸ் கொடுத்து. ஐயோ ராகவிடியர், நான் வந்துட்டு எப்படின்னா மறந்துட்டேன். எப்பவும் சொல்கிற விஷயத்த மறந்துட்டு ஏதோ ஒரு நினப்பில் அப்படி சொல்லிட்டேன். நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன். நான் எப்பவும் போல தான் முடிச்சுருந்துருக்கணும். ஆனால் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படி இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஆனந்தமாக விட்டு இருக்கக்கூடாதே. தெரியாமல் பண்ணிட்டேன் ராகவிடியர். பட் இனிமேல் கான்சன்ட்ரேஷனாக கரெக்டாக ஃபோக்கஸ்டாக இருக்கிறேன். ஓகே. ஐயோ ராகவிடியர், நம்ம விமிதானா இதுன்னு நினைக்கிற அளவுக்கு நான் என்ன சொன்னேன்? கையை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே ஸ்டார்ட் பண்ணுற ஆள் தான் நான். அப்படிப்பட்டன்னா ஆரம் ஒன் ஷாட்டுக்கு JKFFல அந்த க்ரஷ் பொண்ணுக்கு சீனு. ஓ மை காட். அப்போ நான் இதை தான் கேட்டேன். ஏதாவது நான் சொல்லும்போது ஆக்வர்டாக இருந்துச்சுன்னா, இல்லை ஏதாவது நான் எசக்கா ஸ்டோரி சொல்லுற ஒரு இதில் வந்துட்டு அந்த அப்படியே மெம்மரி கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக ஒரு ஃப்ளோவில் போயிட்டு சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சு விட்ருங்க. ஐயோயோ, என் வாயால் நான் இன்னும் என்ன சொல்லி வச்சுக்கேன்னு தெரியல ராகவிடியர். ஐயோ, அது வேறு என்ன கதைன்னு மறந்துட்டேன். ரொம்ப டீப்பாக தப்பாக ஏதாவது சொல்லிட்டேன்னா என்ன? ஐயோ விமி, இனிமேல் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹாய் டியர், தேங்க்யூ ரியலி குட் எஃபெக்ட். தேங்க்யூடா. பேர் வேறு ஒழுங்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமல் விட்டுட்டேனே. அச்சோ சாரி டியர், பேர் ஒழுங்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல. அண்ட் தேங்க்யூ, லவ் யூ. அடுத்து ஜானு டியர், அக்கா ஏன் வீடியோ போடலை இன்றைக்கி, என்ன ஆச்சு? நான் இப்போல்லாம் ஒழுங்காகவே வீடியோ போடுறதில்ல ஜானுமா. என்னென்னா எனக்கு இந்த எலெக்ஷன் பிரச்சனை ஓரளவுக்கு தீர்ந்துச்சுன்னா தான் நான் ஒழுங்காக ரிலாக்ஸ் ஆவேன்னு நினைக்கிறேன். ஏதோ நானே CM சீட்டுக்கு நின்று எனக்கு இத்தனை பேர் பிரச்சனை பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்குது. என்னத்த சொல்ல டியர், நிறையா ஜான் இருக்கீங்க இங்கே. ஹாய் ஜானு டியர், நைட்டாக பார்த்தேன், செம காமெடி. என்ன இது, அன்எக்ஸ்பெக்டட் லவ். இதுக்கு தான் டைட்டிலே வைக்கிறதுக்கு தெரியாமல் டியர் இந்த ஸ்டோரி பார்த்துருப்பீங்கள்ல, இதுக்கு என்ன தான் டைட்டில் சூட் ஆகும், டைட்டிலே வைக்க தெரியாமல் மாற்றிக்கிட்டு கிடந்தேன். ஜானுடைய இந்த ஸ்டோரியில் அந்த 8 செகண்டில் என்ன நடந்துச்சு? ஏன் சிரிக்கிறீங்க? நான் மறந்து போயிட்டேன். அஞ்சு டியர், நான் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் இருந்துச்சு, அதனால தான் வீடியோ பார்க்க லேட் ஆகிடுச்சு. அஞ்சு டியர், வர உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. இப்படி தான் லேட்டாக இருந்திருக்கதா? உனக்கு முதல்ல பொறுப்பு இருக்கா? ஒழுங்காக வீடியோ போடுறியான்னு கேட்டுறாதீங்க. எனக்கு கொஞ்சம் பொறுப்பு கம்மி தான். சரியாக போச்சு, ஓகேவா? அதுக்கு இதுக்கும் சரியாக போச்சு. அண்ட் தேங்க்யூ. சாராவுக்கு பேரு, இந்த சாரா பிள்ளைக்கு பேரு மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு நாளைக்கு போட்டுறேன். அண்டு ஜின் பேர் க்யூட்டாக இருக்குது. அச்சிச்சா, அப்படியா? தேங்க்யூ சீனியரே. கரெக்டா? எனக்கு வேறு வீடியோவே நான் எடுக்கலை. என்னோடய ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்துட்டு உடஞ்சி போச்சு சீனியரே. அதனால ஒரு வீடியோ லாஸ்ட்டாக அதுக்கப்புறமும் அது ரொம்பவே நாளுக்கு முன்னாடி உடஞ்சிருச்சு. ஆனால் இப்போ முடி ரொம்ப பரட்ட மண்டை ஆகிடுச்சு. அது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னால் வீடியோவே எடுக்க முடியல. என்னத்த சொல்ல. சரி, ஓகே, தேங்க்யூ. அட சீனியரே, இன்றைக்கி போட்டு ஒன் ஷாட் இன்றைக்கே பார்த்துட்டீங்க போல். ஃப்ரீ ஆகிட்டிங்களா? ஊருக்கு வந்துட்டிங்களா? தேங்க்யூ. ஹோபி ஜிம் பாண்டிங் க்யூட்டு. ஹோபிப்பா வந்துட்டு என்னன்னு தெரியல, நீங்கள் அன்றைக்கி சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாராவுக்கு ஹோபிப்பா மட்டும்தான் பேரா போட்டால் நல்லா இருக்குது. என்னன்னு தெரியல, வேறு யாருமே சாராவுக்கு பேரா எனக்கு போடவும் பிடிக்கல, நல்லா இல்லை. பட் சாராவுக்கு ஹோபிப்பா நல்லா இருக்குல்ல. கேரா குட்டி, உங்கள் டைப் ஃபேன் பிக்கா நல்லா இருக்காது. தேங்க்யூ. அண்ட்
அன்பரசி டியர் ஹாய். ஸ்டோரி செம்ம ஒயின் பாட்டிக்கு அட ஜூனியர் ஸ்டோரி தான் இது. ஆமாம் ஆமாம், நல்லா இருந்துச்சுல்ல அது. தேங்க்யூ டியர். அடுத்து பானு டியர் ஹாய். பானு டியர், நீங்கள் வீடியோலாம் சூப்பராக போடுறீங்க. தேங்க்யூ, லவ் யூ. தேங்க்யூ டியர். ஹாய் அஞ்சு டியர், நான் வீடியோ நீங்கள் போட்டு 7 செகண்டில் பார்த்துட்டேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்களா? 4:30 போடுற வீடியோவையா? சூப்பர் ஒன் ஷாட். தேங்க்யூ. பாவம் சுஜி ஒயன் கிஸ் பண்ணிட்டா. பாட்டிக்கு பேர் நல்லா இருக்குல்ல, சுஜி பாட்டி நல்லா இருக்குல்ல. அஞ்சு டியர், ஏன் அப்படி யாராவது இருக்கும்போது பார்க்குறீங்க? தனியாக பார்த்துருக்கலாமில்ல. இல்லைனா இப்படி தான் உதவாங்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஃபன்னியாக இருந்துச்சா? எனக்கு தான் ஒயனோட பேரண்ட்ஸை சுத்தமாக பிடிக்கல. ஜூனிப்பா பேரண்ட்ஸும் தான், அவங்களும் தான் நான் சேர்ந்து இந்த மாதிரி பிளான் பண்ணாங்க. அதனால் எனக்கு அவங்க 2 பேர்த்தையும் பிடிக்கல. அஞ்சு டியர், நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்களா? நானும் நைட்டில் பசிச்சா எதையாவது இந்த மாதிரி வேலைத்தானே பண்ணுவேன். ஆனால் எதுவும் கேட்க மாட்டேன். நான் எப்படின்னா ரோபோ மாதிரி ஒரு வேலைனா அந்த ஒரு வேலை தான் மட்டும்தான் செய்ய முடியும். என்னால் வந்துட்டு பாட்டு கேட்டு கூட சமைக்க முடியாது. சமைக்கிறது மட்டும் தான். பாட்டு கேட்குறது தான். இல்லை இந்த மாதிரி பண்ணேன்னா நானும் உங்களை மாதிரி தீச்சு கருக்கிடுவேன். சரி, அந்த கடைசி வரைக்கும் அந்த பரோட்டாவை சாப்பிட்டு முடிஞ்சா இல்லை ஃபுல்லாக தீச்சு கருக்கிட்டீங்களா? அஞ்சு டியர் விடுங்க. கோளாராக ஏதாவது பண்ணுனா அது வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல மெமரிஸ். அப்போதைக்கு அசிங்கப்படலாம், அவமானப்படலாம், துக்கப்படலாம். ஆனால் ஒரு கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அது நமக்கு ஒரு நல்ல சிரிக்கிற மாதிரி ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும். ஸோ இது மாதிரி என்கிட்ட நிறையா இருக்குது. ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கேன். அப்போ அசிங்கமாக இருக்கும், பட் இப்போ நினச்சா சிரிப்பாகுது. அந்த மாதிரி தான். அப்படி வச்சுக்கோங்க, வேறு வழியில் அப்படி தான் மனசை தேர்த்திக்கணும். அடுத்து பூமிகா டியர் ஹாய். ஹாய் டியர், அக்கா ஒன் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. ஆனால் டியர் என்ன பிரயோஜனம்? ஜெயிச்சுமே இன்னும் இத்தனை பிரச்சனை போயிட்டுருக்குதே. ஹாய் கீதா டியர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ். ஆமாம், எனக்கு அது ரொம்ப நாளாக மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதான் இன்றைக்கி சொல்லலான்னு சொல்லிட்டேன். அப்புறம் தேங்க்யூ டியர். அடுத்து பூமி டியர் தேங்க்யூ. அஞ்சு டியர், உங்களுக்காவது கான்சர்ட்டுக்கு டிக்கெட் தான் கிடைக்கல. என்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லை. டிக்கெட்டே யாராவது சும்மா கொடுக்குற வான்னு கூப்பிட்டாலும் போகிறதுக்கு பாஸ்போர்ட் இல்லை. அவ்வளோ தண்டக்கரும தத்தி மாடாக தெரியறேன் நான். முதல்ல பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும். நீங்களும் ஜிகேவோட மாத்திரை மன்னிக்க முடியாதா? என்னாலே முடியாது டியர். அந்த ஸ்டோரியில் எனக்கும் மன்னிக்க தோணலை. அக்ரியா? நீங்களும் அக்ரியா? எனக்கு மட்டும் தான் தோணுதோன்னு நினச்சிட்டு இருந்தேன் டியர். சரி, ஓகே, பாய். இந்து டியர், என் பேர் ஏன் அவ்வளோ பெருசாக முழுசாக கூப்பிட்றீங்க? நான் தான் ஷார்ட்டாக வச்சுருக்கேன்ல, அப்படியே கூப்பிடுங்க. எனக்கு அது பழகி போச்சு. இப்போ எனக்கு இந்த பேர் சொல்லி கூப்பிட்டா காதும் கேட்காது. நான் பாட்டுக்கு வேதாளம் மாதிரி திரும்பி பார்க்காம போயிட்டுருக்கேன். என்னத்த சொல்ல. சரி, ஓகே. அண்ட் உங்கள் ஸ்டைலில் என்னது சின்ன ஸ்டோரி சொல்லிட்டா நீங்கள் அதை இதனே கேள்வி நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் டியர், நான் கண்டிப்பாக போடுறேன். என்ன, நான் ஒரு வேளை போடக்கிது மறந்துட்டுனா நீங்கள் ஒரு 2-3 டைம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கோச்சிக்காமல் எனக்கு அப்படி ஞாபகப்படுத்துறீங்க, நான் போட்டுருவேன். கொஞ்சோண்டு மாறுதி கேஸ், மற்றபடி ஒன்றும் இல்லை. எனக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், தாராளமாக போடலாம். ஓகே, கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா டக்கு நீங்கள் அனுப்பியே விட்டுருங்க. ஓகேவா? ஹாய் டியர், தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் மீ. லவ் யூ. ஆமாங்க டியர், நானும் அப்படி தான். அது ஏதோ வெப்சைட்டுன்னு சொன்னாங்களே, அந்த வெப்சைட்டில் தான் கடைசியாக கண்டுபிடிச்சி பார்த்துட்டு இருந்தேன். எந்த சேனல் பார்த்தாலுமே அவங்களோட சேனலாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? நானும் அதில் தான் பார்த்தேன். ஆனால் இன்னுமே அது பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பேசாமல் நானும் சென்னையில் இருந்தால் நானும் போயிட்டு எல்லாத்துக்கூட கூட சேர்ந்து போராட்டத்தில் கலந்துருப்பேன். நான் இந்த குப்பை தொட்டி ஊரில் இருக்கேன். என்ன பண்ணுறது? என் ஊர் குப்பை தொட்டி கிடையாது, நான் தான் குப்பை மாதிரி வேஸ்ட்டாக இங்கே இருக்கேன். அங்கே இருந்தால் கூட அட்லீஸ்ட் அந்த போராட்டத்துக்காக அது போயிட்டு அட்லீஸ்ட் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். மனசு வலிக்குது. ராகவிடியர், பார்த்தீங்களா? முன்னெல்லாம் மூடாஃபாக இருந்தால் உன் ஸ்டோரி பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. இப்போ என்னடானா மூடாஃபாக இருக்குது, அதனால தான் லேட்டாக பார்த்தேங்கிறீங்க. இது நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது ராகவிடியர், ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா கேஸ் தான். ஆனால் என்ன பிரயோஜனம்? சிஎம்மாகவே விட மாட்டேங்கிறாங்களே டியர். முக்கால்வாசி டிப்ரெஷனே எனக்கு அதுதான். ஐயோ, நான் என் 10th 12th ரிசல்ட்டு கூட இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணினதில்லை. எனக்கு அவ்வளோ பக்கு நடிச்சுக்குது. தினம் அப்படியே காலையில் எந்திரிக்கும் போது திக்குன்னு தான் எந்திரிக்கிறேன் தெரியுமா? ராகவிடியர், பரவாயில்ல, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். நானும் தோணுச்சு அந்த மாதிரி போடலாமான்னு. ஆனால் எனக்கே ஒரு வேளை அதுக்கு பிடிக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நீங்கள் கேட்டங்காட்டிக்கு அப்படியே போட்டுட்டேன். இது
எல்லாத்துக்கும் பெரிய பெரிய ஏஜில் போடுறதா? ராகவி டியர், நான் அவங்க எல்லாத்த விடவே சின்ன பொண்ணு. ஜேகேக்கு போடும்போதே என்னால் கரெக்டாக இமேஜின் பண்ணிக்க முடியலை. அது எப்படியோ கஷ்டப்பட்டு போட்டேன். இப்போ ஜிமினாவுக்கு போகணுன்னா நான் ஜிமினா விடவும் சின்ன பொண்ணு தான் ராகவி டியர். நான் எப்படி போடுறது? நான் சின்ன பொண்ணு தானே. பெரிய பொண்ணுனா அப்போ நான் இல்லையா? என்னது பானு டியர்? அதுவா, அது வீக்கெண்டில் தான் போடலான்னு பிளானில் இருக்கு டியர். பார்க்கலாம், முடிஞ்சால் நான் அதை கண்டினியூ பண்ணிட்டு ஒன் ஷாட்டை கம்மி பண்ணுறேன். தெரியல என்ன பண்ண போகிறேன். பட் அது வீக்கெண்டில் கண்டிப்பாக 3 எபிசோட் வந்துடும். ஓகேவா? அண்ட் டியர் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. லவ் இட். அஞ்சு டியர், இது பழைய ஒன் ஷாட் பார்த்தீங்களா? இதை தேங்க்யூ. பார்த்தீங்களா, எனக்கு தம்மையிலே வைக்க தெரியலை. இப்போவும் தான் வைக்க தெரியல. ஆனால் அப்போ சுத்தமாக வைக்க தெரியல. எப்படி இருக்குது பாருங்கள் என் தமிழ். ஐயோ, நான் ரொம்ப கேவலமாக தமிழில் எடிட் பண்ணுறேன்ட்டு எனக்கு சியாக்குட்டி எடிட் பண்ணி தரேன்னு சொல்லி அவங்க தான் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழில் நான் சொல்லும்போது ஸ்டோரி நான் சொன்னால் தானே அவங்களும் எடிட் பண்ண முடியும். நான் இங்கே ஒருக்கா ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு திரும்ப அவங்களுக்கு ஒருக்கா சொல்கிற மாதிரி இருந்துச்சா, எனக்கு சலுப்பாகி போச்சு. ஐயோ என்னடா இது 2 டைம் சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு நானே முடப்பட்டுக்கிட்டு நானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிக்கிறேன். பட் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி பண்ணணுன்னு. அவங்க சொல்லி கொடுத்ததை அதே மாதிரி பண்ண அளவுக்கு திறமை இல்லை. பட் ஏதோ சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி பண்ணிக்கிட்டு அப்படியே உப்பேற்றிட்டு இருக்கிறேன். அடுத்து கீதா டியர். ஹாய் அக்கா. ஹாய் டியர். ஒன் ஷாட் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. ஹாரர் ஒன் ஷாட் ஒன்று சுகாவுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக போடுறேன் டியர். நான் இனிமேல் ஹாரர், அதாவது ஒன் ஷாட் ஃபுல்லாகவே வந்துட்டு ஹாரராகவே ட்ரை பண்ணலாமான்னு தோணிட்டு இருக்குது. வீக்லி ஒன்று மட்டும் போடலாம், அது ஹாரராக போடலாமா அப்படின்னு என்னன்னு தெரியல. பட் ட்ரை பண்ணலாமான்னு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக போடுறேன். ஸ்டோரி உங்கள் சாய்ஸ். டைட்டில் நான் சஜஸ்ட் பண்ணட்டா? டைட்டில் 4 பக்கம் கார்டு இருக்குது. எங்கடி போவேன். இது பாட்டு மாதிரி இல்லை? இது பாட்டு தானே? யோவிஸ், உங்களுக்கு பிடிச்ச டைட்டில் யூஸ் பண்ணுங்கள். பெருசாக இருக்குது, எனக்கு இதை ஷார்ட் பண்ணி தர முடியுமா? நல்லா இருக்குது. டைம் இருந்தால் போடுங்க. அண்ணா சுகாக்கு. ஓகே, ஆனால் சுகாக்கு போடுங்க. கண்டிப்பாக போடுறேன் டியர். இவங்க பார்க்க கண்டிப்பாக நான் போடுறேன். பட் கரெக்டாக எப்போ போடுறேன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக தான் ஒன் ஷாட் போட்டுறேன். ஒன் ஷாட் எல்லாமே சூப்பர். நிஜமாவா? தேங்க்யூ. உங்கள் ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அச்சோ தேங்க்யூ. நல்லா இருக்கா? அச்சோ தேங்க்யூ. ஐ எம் ரெகுலர்லி வாட்சிங் அ நியூ சப்ஸ்கிரைபர். நிஜமாக டெய்லி பார்ப்பீங்களா? இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் கமெண்ட் பார்த்துட்ருக்கேன். தேங்க்யூ. லவ் யூ டியர். சேனல் டியர். அக்கா உண்மையாக சொல்கிறேன், நான் நிறைய சேனலில் ஸ்டோரி கேட்பேன். பட் என்னை எப்போவுமே சிரிக்க வைக்கிற ஒரே பர்சன் நீங்கள் மட்டும்தான். நிஜமாவா? தேங்க்யூ ஸோ மச். ஸ்டோரி சூப்பர். சிரித்தேன், ரொம்ப சிரித்தேன் வீடியோ பார்க்கும்போது. ஒரு நிமிஷம், இந்த ஒரு கமெண்ட். ஜானுடியர், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்னேன். நான் அன்றைக்கி வந்துட்டு ரெக்கார்டிங்கே பண்ண முடியலனால ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டேன். எதுக்குடா நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் தோணுச்சு. வேணாம் கம்முன்னு விட்டுறலாமான்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது சடனாக அப்போ தான் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த கமெண்ட்டாக அப்போதைக்கு சும்மா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது வந்துருந்துச்சு. ஸோ உங்களோட கமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் பூஸ்டப் ஆகிட்டு ஓகே நம்ம ஏன் விடணும், தெரிஞ்ச மாதிரி நம்ம ஸ்டோரி கண்டிப்பாக போடலான்னு சொல்லிட்டு திரும்ப நான் வந்துட்டு அதை போட்டுட்ருக்கேன். தேங்க்யூ. நிஜமாவே டியர், இவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே நான் ரொம்ப சோர்ந்து போய் கிடக்கும்போது ஏதாவது ஒரு கமெண்ட் நீங்கள் கொடுக்கும்போது நிஜமாவே அது எனக்கு பூஸ்டப்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வேர்ல்டுலேயே பெஸ்டஸ்ட் பர்சன்னா ஆர்மி மட்டும்தான். ஏன்னா எப்பயுமே சப்போர்ட் பண்ணுறீங்க, ஹர்ட் பண்ணுறது கிடையாது. ஒரு சிலர் ஹர்ட் பண்ணுவாங்க, அது அவங்களோட சுபாவம். பட் 99% ஆர்மிஸ் இன்னொரு ஆர்மிக்கு சப்போர்ட் தான் பண்ணுறீங்க. நீங்கள் தான் இந்த லெவலுக்கே கொண்டு வந்திருக்கீங்க. ஐயோ, இந்த ஒரு அவார்டு வாங்குகிற ஸ்டேஜில் நான் போய் நிற்கிறேன்னு வைங்களேன், எனக்கு யார் அவார்டு கொடுப்பா? நானே கொடுத்துக்கிறேன். சரி ஓகே, நான் இப்போ தான் ஒரு பெரிய அவார்டு வாங்க ஸ்டேஜில் நிற்கிறேன்னு வைங்களேன், அங்கே வந்துட்டு அந்த அவார்டை உங்களுக்காக தான் டெடிகேட் பண்ணுவேன். பிகாஸ் யூ கைஸ் ஆர் த ஒன் ஹூ டிசர்வ் ஃபார் தட். ஹாய் டியர். உங்கள் பேர் வேறு தெரியல. டி செக்கா எனக்கு தெரியலையே. ஹாய் சூப்பர் ஸ்டோரி அக்கா. தேங்க்யூ. அண்ட் டோன்ட் ஃபீல் பேட் திங்க் அண்ட் யூ ஹாவ் அ மெனி குட் ஃப்ரெண்ட். டோன்ட் ஃபீல் எனி திங் அக்கா. எனக்கு இன் பர்சன் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது டியர். பட் நீங்கள் எல்லாருமே தான் எனக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சொல்லப்போனால் நானும் யாரையும் விரும்புறதில்ல. லைக் என் கூட யாரும் இருக்கணும்னு நினைக்கிறதில்ல. அப்படியே ஒரு சில டைம் தோணும், ஏன் நமக்கு மட்டும் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு தோணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நானும் தனியாக இருக்க தான் ஆசைப்பட்றேன். எனக்கு இது கம்ஃபர்ட் ஆகிடுச்சு. நான் தேவைப்படுது, அதாவது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை ஃபேமிலி என் கூட இருக்கிறவங்களாகட்டும் எனக்கு வேணும். எனக்கு தேவைப்படும் போது யாரும் என் கூட இருந்தது கிடையாது. அதனால் இப்போது எனக்கு யாரும் தேவைப்பட மாட்டேங்கிறாங்க. தனியாக இருக்கிறதுக்கே பிடிச்சிருச்சு, பழகிடுச்சு. ஈவன் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் இப்படியே பழகிட்டேன் நான். நல்லாயிருக்கு. ஈவன் அவங்க வந்தாலுமே எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஈவினிங் டைம் டியர்.
நான் இந்த சேனலில் ஈவினிங் டைம் தான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் இன்னும் 2-3 பேர் சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி 6 to 7 இல்லை 6:30 சம்திங் தான் போட்டுட்ருக்கேன். ஆனால் எனக்கு தமிழ் எனக்கு எடிட் பண்ண தெரியலை. என்னால் அதுக்கு மேலே எடிட் பண்ண முடியல. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ சரி ஓகே, தெரிஞ்சதை வச்சு பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு போயிட்டேன். பட் அந்த சேனலில் அந்த டைமுக்கு நான் வந்துட்டு போட்டு பழக்கிட்டேன். அதனால் அதுக்கு டைம் மாற்றினமா வர அந்த கொஞ்சம் நஞ்சம் வியூஸும் போயிடும். அதனால் நான் அந்த சேனலை அந்த டைமே கீப்பப் பண்ணிக்கிட்டு இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் சொன்ன டைமை கீப்பப் பண்ணிக்கிறேன் டியர். அப்புறம் தேங்க்யூ சிந்து டியர். அக்கா என்ன இப்படி பண்ணுறீங்க? ஒன் ஷாட் நல்லாயிருக்கு. நான் என்ன பண்ண தெரியலையே. சூப்பராக இருக்குது. பட் இந்த பார்ட் கண்டினியூ பண்ணுங்கள் ப்ளீஸ். நல்லா இருக்குது அக்கா, சூப்பராக இருக்குது. ப்ளீஸ் ஒன் ஷாட் போடுங்க அக்கா. இதை இன்னொரு பாட்டு கேட்குறீங்களா இல்லை வேறு கேட்குறீங்களா டியர்? அடுத்து ஹாய் விவேகா டியர், எப்படி இருக்கீங்க? டெய்லியும் போட முடியல. ஓகே டியர், நீங்கள் இந்த டைம் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் இந்த சேனலில் பண்ணி பார்க்கலாம். அந்த டைமிங் மட்டும் அதில் அதே டைம் ஓடிட்டோம். ஏன்னா அது மாற்றினா வரதும் சேர்ந்து போயிடும். அப்புறம் என்னது சொல்ல, எனக்கு தான் வர மாட்டேங்குதே. அந்த தம்ப்நெயில் தான், டைட்டிலும் நான் ரொம்ப வீக் டியர். அதனால் சரி, தெரிஞ்ச மாதிரி ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ. நீங்களும் சேனல் வச்சுருக்கீங்களா? இதே ஐடியா உங்களோட சேனலும்? என்ன சேனல்? எஃப்எஃப்ஆ இல்லை வேறு ஏதாவது விலாக் அந்த மாதிரியா? அச்சோ கிம் டியர், ஆக்சுவலாக அன்றைக்கி வியூ பார்க்க ஒரு ஒன் ஷாட் போட்டேன் லாஸ்ட் டைம். அது வந்துட்டு நீங்கள் கேட்டீங்கக்காக முஸ்லீம்கள் தமிழ் பாய் தான் வச்சு போகணுன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணினேன். அதாவது பாதி பேசினேன். ஆனால் ஒரு கோர்வையாக எனக்கு அது வரல. ஸ்டோரியே வேறு மாதிரி போயிடுச்சு. பட் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் கரெக்டாக போடுறேன். ஓகேவா? கண்டிப்பாக போடுறேன் டியர். பவி டியர் கண்டிப்பாக போடுறேன். ராகவி டியர், எப்படி இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சா? நான் இதை போட்டுட்டேன். பிடிச்சிருந்துச்சுல? மை இன்னசென்ட் மாமா பையன், ஹிட் டு லவ், மைன் 22, ஜேகே 25. ஓகே டியர், கண்டிப்பாக போடுறேன். ஜேகேக்கு நெக்ஸ்ட் ஒன் ஷாட் போடும்போது கண்டிப்பாக போடுறேன். ஒரு வேளை நான் மறந்துட்டா கூட ஞாபகப்படுத்துங்க. 5 டியர், அப்படி தான் இருக்கணும். வயன்னா நல்லா வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவ்வளோ போல்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஜிமினாவோட வீட்டுக்கு பகல்லையே போய் கட்டி பிரின்சிபல் ரொம்ப தப்பாக யோசிக்கிறாங்க. அது பிரின்சிபலோட மைண்ட் செட் தப்புங்க 5 டியர். அது அவங்களோட மைண்ட் செட் அப்படி தான் போல். ஜிமின் பேர் ரொம்ப க்யூட். ஆனால் யோசிச்சு பாருங்கள், அவங்க அப்படி தப்பாக நினச்சங்காட்டி தானே வயனுக்கு கல்யாணம் ஆச்சு. இல்லைனா ஆயிருக்குமா? ஐயோ வெக்கமாக வருது. என்னடா இது, நீங்கள் வெக்கப்படுற அளவுக்கு நான் சொல்கிறேன்னா? கூடாதே இருங்க, நான் கம்மி பண்ணிக்கிறது. டியர் ஹாய் தீபா டியர். விமீன் கிடையாது, விமீன் கிடையாது. வி மீ என்னு இல்லை, இன்னும் இல்லை. அது பசங்க பேர் மாதிரி வரும். அந்த எண்ணை கேன்சல் பண்ணிவிடுங்கோ, எரேஸ் பண்ணிவிடுங்கோ. அண்ட் நான் ஃபைன். நீங்கள் இது சரி ஓகே. கண்டினியூ த ஒன் ஷாட் ப்ளீஸ். டியூரேஷன் ஆல்சோ 1 hour and 1.5 hour ப்ளீஸ். ஓகே டியர், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். ஓகே, அது போடலாம். கண்டிப்பாக போடுறேன். I will support you, Vimi sister. Thank you. Love you. Please. And tomorrow evening 7 PM லைவ் வாங்க. நான் இதை 7 நாள் கழிச்சு தான் பார்க்குறது தீபா டியர். கரெக்டாக பார்த்துருந்தாவே நான் ஒழுங்காக வரமாட்டேன். ஒரு வாரம் கழிச்சு பார்க்குறேன், என்னை மன்னிச்சிக்கோங்க. ஓகேங்க டியர், ஸோ இன்றைக்கோட கமெண்ட் இவ்வளோ தான். அதாவது இவ்வளோ தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடிஞ்சிச்சு. ஃபோன்லேயே சார்ஜில் இப்போ 3 பாயிண்ட்டாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு இதை எப்படியும் முடிச்சுக்கிறேன். அண்ட் இன்னும் பாதி கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணலைங்க டியர். அது எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு முடிஞ்சால் ரிப்ளை பண்ணிடுறேன். பட் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டுக்கும் நான் வீடியோ போட்டுறேன். ஓகேவா? அதுதான். ஸோ கமெண்ட் இப்போதைக்கு இவ்வளோ தான். வேறு என்ன, அவ்வளோதான் டியர். டட்டா, பாய், லவ் யூ. சராங்கே 2 வரும் தான். சராங்கே ஏன்னா நான் கொரியன் காரிடா. பேசாமல் அங்கேயே பிறந்திருக்கலாம், என்னத்த சொல்ல. ஓகே டே, டட்டா.